நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு உள்ள சஞ்சு சாம்சன் அவர் வந்ததுக்கப்புறமா நம்ம சிஎஸ்கே அணிக்காக செஞ்ச மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவம். ஸோ இதனால் இப்போ நம்ம சூரியவன்ஷி வைபவ் 14 வயது சிறுவன் அவர் இப்போ சிஎஸ்கே அணிக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பார்த்திங்கன்னா தற்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்காக இப்போ சிஎஸ்கே அணியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஸ்டார் பிளேயர், அந்த ஸ்டார் பிளேயரை ராஜஸ்தான் அணிக்கு கொடுத்ததான் சூரியவன்ஷி வைபவ் தற்போது சிஎஸ்கே அணிக்கு வரத்துக்கான வேலைகள் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே தற்போது சஞ்சு சாம்சன் அவர் சிஎஸ்கே அணிக்காக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது தான் இப்போ சிஎஸ்கே அணிக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்க மிக முக்கியமான கடைசி கட்ட பிளேயர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி சஞ்சு சாம்சன் எதுக்காக சூரியவன்ஷி வைபவ் அவரை சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வரதுக்கான சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பதிலாக சிஎஸ்கே அணியை விட்டு திரும்பவும் ராஜஸ்தான் அணிக்கு போக போகிற பிளேயர் யாராக இருக்க போகிறாரு, இதை பற்றின ஒரு சில முக்கியமான அப்டேட் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் முழுக்க பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சஞ்சு சாம்சன் அவரை ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கிரிக்கெட்டில் வளர்த்த டீம் யார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ராஜஸ்தான் ராயல் அணி தான். ஆனாலுமே ராஜஸ்தான் ராயல் அணி அவங்களே இப்போ சஞ்சு சாம்சன் அவர் வேண்டாம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண ராஜஸ்தான் அணி ஏண்டா இப்போ சஞ்சு சாம்சன் அவரை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே வருத்தப்படுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வேர்ல்டு கப்பில் மிகப்பெரிய காட்டு ஒன்று காட்டிட்டு இப்போ அப்படியே நம்ம சிஎஸ்கே அணிக்காக இந்த ஆண்டின் ஐபிஎல்லில் விளையாட போகிறாரு. ஸோ அதே போல் ராஜஸ்தான் அணி பக்கம் இன்னொரு ஸ்டார் பிளேயராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ். ஸோ நம்ம எல்லாருக்கும் தான் சூரியவன்ஷி வைபவ் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்கார். ஆனால் ராஜஸ்தான் ராயல் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைபவ் அவரை ரொம்பவே ஒரு சாதாரண பிளேயராக தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் தகவலாக இப்போ ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா ராஜஸ்தான் அணியின் கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக். கடந்த வருடம் ஐபிஎல்லில் கூட ரியான் பராக் அவர் தலைமையில் தான் ராஜஸ்தான் அணி நிறைய ஆட்டங்கள் விளையாண்டாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு சில ஆட்டங்கள் தான் ராஜஸ்தான் அணிக்காக அவர் கேப்டனாகவும் அதே போல் ஓப்பனராகவும் செயல்பட முடிஞ்சுது. மீதம் இருக்கிற நிறைய ஆட்டங்கள்லையுமே ரியான் பராக் ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக செயல்பட்டார். ஸோ செயல்பட்ட நிறைய மேட்சுகள் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் அணி அவங்க விளையாண்ட பெரும்பாலான ஆட்டம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வைபவ் அவரை புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. 14 வயது சிறுவன் அவருடைய முதலாவது டெபியூட்டி மேட்ச் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடுறதுக்கே கடந்த வருட ஐபிஎல்லில் கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் ஆச்சு. அவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த வைபவ் அதுக்கு அப்புறமா சஞ்சு சாம்சன் அவர் கேப்டன்சி பண்ண முடியல, டீமுக்காக ஓப்பனராகவும் இறங்க முடியல. ஆனாலுமே சஞ்சு அவருடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா வைபவ் அவருக்கு அந்த டெபியூட்கான ராஜஸ்தான் அணிக்காக டெபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வைபவ் அவருக்கு கிடைக்கிது. ஸோ கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக வைபவ் அவர் பயன்படுத்துனதால் தான் இப்போ மிகப்பெரிய ஸ்டார் பிளேயராக ராஜஸ்தான் அணிக்கும் அதே போல் இந்தியன் அண்டர் 19 அதே போல் ஏ பிரிவு அணிகளையுமே ஒரு ஸ்டார் பிளேயராக சூரியவன்ஷி வைபவ் இருக்கார். ஸோ இந்த சூழ்நிலையில் தனக்கு வழிகாட்டியாக இருந்த சஞ்சு சாம்சன் அவர் இப்போ ராஜஸ்தான் அணியில் இல்லை, நம்ம சிஎஸ்கே அணிக்கு வந்துட்டார். இதனால் சஞ்சு சாம்சன் அவருடைய ஆதரவால் ராஜஸ்தான் அணியில் விளையாண்டு நிறைய ரெக்கார்டுகள் சாதனை பண்ணி மிக முக்கியமான பிளேயராக வைபவ் இருந்தாலும் சஞ்சு சாம்சன் அவர் இல்லாத ஒரு ராஜஸ்தான் அணியில் தற்போது வைபவ் அவர் விளையாடுறதுக்கான முழு விருப்பம் முழு ஆர்வத்துடன் தற்போது வைபவ் அவர் இல்லை அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணி அவங்க பக்கம் அவங்க டீம் அதில் இருந்து தற்போது வெளியே கசிய வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. முக்கியமாக சூரியவன்ஷி வைபவ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் கூட அவருக்கு கீழே விளையாட விருப்பப்படுறாரு அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணி டீம் மேனேஜ்மெண்ட்டு அவங்களுக்கே மிகப்பெரிய ஷாக் அளிக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. முக்கியமாக ரியான் பராக் அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர், கொஞ்சம் துடுக்காகவும் கொஞ்சம் திமிராகவும் விளையாடக்கூடிய பிளேயர் ரியான் பராக். நம்மளே கூட பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுறப்ப ஃபீல்டிங் பண்ணுறப்ப அவர் பந்து போடுறப்ப என் கேட்சை பிடிக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா ரியான் பராக் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு திமிர்த்தனம் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு கீழே கடந்த வருஷம் வைபவ் அவர் விளையாடுறப்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி தான் வைபவ் சாதனை பண்ணியிருக்காரு. இதனால் இந்த ஆண்டு ஐபிஎல்லில் ரியான் பராக் அவருக்கு கீழே விளையாடுறது வைபவ் தற்போது அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் ராஜஸ்தான் டீம் அவங்களுக்கு உள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவரை தொடர்பு கொண்டிருக்காரு வைபவ். ஸோ இதனால் நான் ராஜஸ்தான் அணியில் விளையாட விருப்பப்படலை, ரியான் பராக் அவருக்கு கீழே நான் விளையாண்டா நிச்சயமாக என்னுடைய டேலண்ட்டை வளர்க்க முடியாது, நான் இன்னும் கிரிக்கெட்டில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, அதனால் நான் ராஜஸ்தான் அணிக்காக விளையாட விருப்பப்படலை அப்படிங்கிற விஷயத்த சஞ்சு சாம்சன் அவர்கிட்ட சொன்னதாக தெரிய வந்திருக்கு. ஸோ சஞ்சு சாம்சன் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியிருக்காரு. நம்ம சிஎஸ்கே அணியில் இருந்து யாராவது ஒரு அதிரடி ஓப்பனர் பிளேயரை நம்ம ராஜஸ்தான் அணிக்கு ஏற்கனவே ஜடேஜா சாம் கரன்
உதாரணம் கொடுத்து எப்படி சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணிக்கு உள்ளே கொண்டு வந்தோமோ அதே மாதிரியான ஒரு கடைசி நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீசன் துவங்கிறதுக்கு முன்னாடி கடைசி நேரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி சிஎஸ்கே அணியில் இருந்து யாராவது ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனை நீங்கள் வந்து ராஜஸ்தான் அணிக்கு தர தயாராக இருக்கீங்களா? ஸோ ராஜஸ்தான் அணி அவங்களும் அந்த டீலை ஏற்றுக்கிட்டாங்கன்னா சூரியவன்ஷி வைபவ் அவரை சிஎஸ்கே அணிக்கு உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த டீலை இந்த முக்கியமான வார்த்தையை சஞ்சு சாம்சன் சூரியவன்ஷி வைபவ் சஞ்சு கிட்ட பேசினதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டையுமே சஞ்சு சாம்சன் அவர் பேசியிருக்காரு. ஸோ சஞ்சு சாம்சன் அவர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. சூரியவன்ஷி வைபவ் சிஎஸ்கே அணிக்கு வர தயாராக இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக சிஎஸ்கே அணி பக்கம் முக்கியமான ஸ்டார் பிளேயரை கூட விட்டு கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி பக்கம் கடந்த ஆண்டு ஐபிஎல்லில் முக்கியமான பிளேயராக நம்ம வச்சுக்கிட்டு இருந்த யங் பிளேயர் வைபவ் போலவே யங் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே சூரியவன்ஷி வைபவ் ரெண்டு பேருமே இப்போ அண்டர்-19 T20 வேர்ல்டு கப் அதே போல் இந்தியா அண்டர்-19 A டீமுக்காக விளையாடக்கூடிய முக்கியமான பிளேயராக இருக்காங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வைபவ் அவரை விட ஆயுஷ் மாத்ரே முக்கியமான பிளேயராக இந்தியன் டீமில் இருக்கார். வைபவ் என்னதான் செஞ்சுரிகள் அடித்து அதிரடியாக விளையாடக்கூடிய பிளேயராக இருந்தாலும் அணியின் கேப்டனாக ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே அணியின் ஆயுஷ் மாத்ரே அவர் தான் அணியின் கேப்டனாக இருக்கார். வைபவ் அவருமே ஆயுஷ் மாத்ரே அவருக்கு கீழே தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் இப்போ ஆயுஷ் மாத்ரேவை வந்து நாங்கள் ராஜஸ்தான் அணிக்கு கொடுக்குறோம், நீங்கள் வைபவை எங்களுக்கு தரீங்களா, சிஎஸ்கே அணிக்கு தரீங்களா அப்படிங்கிற பேரத்தை இப்போ சஞ்சு சாம்சன் அவரே பார்த்தீங்கன்னா ஏன்னா வைபவ் வந்து ரியான் பராக் அவருடைய கேப்டன்சிக்கு கீழே விளையாட கொஞ்சம் சங்கடப்படுறாரு, அவருக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் கேப்டனை மாற்றத்துக்கான வாய்ப்பில்லை. ஏன்னா ராஜஸ்தான் அணி பக்கம் வேறு யாரும் கேப்டன்சி பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த பிளேயருமே இப்போதைக்கு அந்த டீமில் இல்லை. ரியான் பராக் அவரை விட்டால் நிச்சயமாக வேறு யாரும் கேப்டன்சி பண்ணவும் முடியாது. அதனால் நீங்கள் வைபவ் அவரை சிஎஸ்கே அணிக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆயுஷ் மாத்ரே கொடுக்குறோம். ஆயுஷ் மாத்ரே இந்தியா அண்டர்-19 டீமுடைய கேப்டனாக இருக்கார். ராஜஸ்தான் அணிக்கு அவரை நீங்கள் துணை கேப்டனாக கூட பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா டீலாக பேசியிருக்காரு சஞ்சு சாம்சன் பேசியிருக்காரு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி வைபவ் ராஜஸ்தான் அணியில் விளையாட விருப்பப்படலை அப்படிங்கிறத ராஜஸ்தான் டீம் மேனேஜ்மெண்ட் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வைபவ் அவரை சிஎஸ்கே அணிக்கு தரத்துக்காக அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது ஏறக்குறைய. ஸோ அதனால் கடைசி கட்ட அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கா, சாத்தியம் இருக்கா அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஒருவேளை கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டு ஐபிஎல் துவங்குறப்ப சூரியவன்ஷி வைபவ் நம்ம சிஎஸ்கே அணியில் விளையாடக்கூடிய ஒரு 14 வயது சிறுவன் சிஎஸ்கே அணியில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ அதற்கான வேலை எல்லாத்தையுமே சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்த கையோட அடுத்த கட்டமாக இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய முக்கியமான பிளேயர் வைபவ் அவரையுமே சிஎஸ்கே அணிக்குள்ளே எப்படியாவது கொண்டு வரதுக்கான வேலையை சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்காக தற்போது செய்துட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை வைபவ் சிஎஸ்கே அணிக்குள்ளே வந்தார் அப்படின்னா நிச்சயமாக அடுத்த இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த வகையில் வைபவ் சிஎஸ்கே அணிக்கு உள்ளே வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அதெல்லாம் வேண்டாம் ஆயுஷ் மாத்ரே அவரையே சிஎஸ்கே அணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.